பெங்களூர்ல மதுரை அண்ட் காரைக்குடி ஸ்டைல்ல சாப்பாடா? அன்னைக்கு எலக்ட்ரானிக் சிட்டில இருக்கிற பட்டிக்காட்டான் ஹோட்டல் தான் போயிருந்தோம். உள்ள போனதுக்கப்புறம் வந்து வாழை இலை எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அந்த வாழை இலையில சாப்பிடுற ஃபீலிங்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி பக்கெட்ல சால்னா, ரைத்தாலாம் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அந்த பிளேஸுமே பார்க்க அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கோலமெல்லாம் போட்டு, ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு தமிழ்நாட்டு ஸ்டைல்ல நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டிக்காட்டான் ஸ்பெஷல் மட்டன் கால் சூப் ஒரு ஆட்டுக்கால் பாயா அது ஆர்டர் போட்டிருந்தோம். அது குடிக்க ரொம்ப ஸ்பைசியா அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின் டிஷ்ஷஸ்க்காக நாங்க பிரியாணி அண்ட் சிக்கன் லாலிபாப்ஸ் தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த பிரியாணி வந்து பட்டிக்காட்டானுடைய ஸ்பெஷல் மட்டன் சீரக சம்பா பிரியாணி. அந்த பிரியாணி போட்டுட்டு இருக்கப்பவே அதுக்குள்ளேருந்து ஒரு எக் வந்து விழுந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ட் சர்ப்ரைசிங்லி ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைட்ஸ்க்காக வந்து காரைக்குடி ஸ்பெஷல் சிக்கன் லாலிபாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரைத்தா வச்சு அது எப்படா சாப்பிட்டு முடிப்பேன் அப்படி இருந்துச்சு ரைத்தா வச்சு. அந்த ரைஸ வந்து கொஞ்சமா எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் பைட் சாப்பிட்டப்பவே அவ்ளோ நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே நான் சாப்பிட்டதுலயே ரொம்ப ஸ்பைசினா இந்த சிக்கன் லாலிபாப்ஸ் தான். என்னால அந்த ஸ்பைஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பன் பரோட்டா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த பன் பரோட்டாக்கு வந்து சிக்கன் சால்னா வந்து குடுத்துருந்தாங்க. அது சிக்கன் சால்னா ஊத்தி, அப்புறம் இந்த சிக்கன் லாலிபாப்ல ஒரு பீஸ் எடுத்து வச்சு சாப்பிட்டப்போ சூப்பரா இருந்துச்சு. இது எந்த விதமான பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது. இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். ஃபைனலா ஒரு லெமன் சோடா குடிச்சிட்டு, அங்கேருந்து பில் பே பண்ணி கிளம்பியாச்சு. ஃபார் மோர் வீடியோஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ. பாய்.